Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்லேஜி பிஸ்கெட்டை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் பார்லேஜி பிஸ்கெட் எடுத்துர்க்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பிஸ்கெட் இருக்கும். இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்துர்க்க பிஸ்கெட்டை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்ட பிறகு மிதமான தீயில வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிஸ்கட்ஸ்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். மிதமான தீயிலேயே ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிஸ்கட் இந்த கலருக்கு வந்ததும் நம்ம இந்த எண்ணெயிலேருந்து இந்த பிஸ்கட்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கக்கூடிய பிஸ்கட் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே ஒரு ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இதில் நான் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கல, பிஸ்கட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் தான் அது. இப்போது ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடணும். மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இது நல்லா கரையட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பிஸ்கட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவும் பயன்படுத்த வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதில் நம்ம பால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பால் பவுடர் தனியாகவும் பிஸ்கட் பேஸ்ட் தனியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் தான். இந்த காய்ச்சின பால் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கைவிடாமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பால் பவுடரும் பிஸ்கட் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகியிருக்கு. நான் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். இன்னுமே இது நல்லா ஒட்டி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பால் பவுடரும் பிஸ்கட் பேஸ்ட்டும் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கணும். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர வர அளவுக்கு, அதாவது ஹல்வா பதத்துக்கு வர அளவுக்கு இது வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஒன்று சேர வந்துடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் இதை நீங்கள் ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே ஷேப் பண்ணிவிடுங்க. ஆறிடுச்சுன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்ட பிறகு இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை கொஞ்சமாக கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1 டைம் நல்லா தட்டி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆறட்டும். இதை வெளியிலேயே வச்சு ஆற வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம இதை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான், பார்லேஜி பிஸ்கெட்டை வச்சோம், ஒரு கப் அளவுக்கு பால் பவுடரை வச்சோம், சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி ஈஸியாக செஞ்சாச்சு. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.